ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சப்பாத்தி எல்லாருக்குமே செய்ய தெரியும். இருந்தாலும் ஃபஸ்ட் வீடியோவில் போட்ட சாஃப்ட் சப்பாத்திக்கு எல்லாருடைய வியூஸுக்கு ரொம்ப நன்றி. ஆக்சுவலாக இது வந்து ஒரு சில டிப்ஸு எப்படி இந்த சப்பாத்தி வந்து சாஃப்டாக செய்யலாம் அப்படிங்கிறதுக்கு உண்டான டிப்ஸ் மட்டும் நான் தரேன். இப்போ வந்து யூஸ்வலாக வந்து நம்ம கடையில் வாங்குகிற மாவு வச்சு தான் நம்ம சப்பாத்தி செய்கிறோம். ஸோ அதனால் வந்து ரொம்ப ஹார்டாக நீட் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது. ரெண்டாவது வந்து தண்ணி ஊற்றுறது வந்து ஸ்டார்டிங்லேயே வந்து கொஞ்சம் நிறையா நம்மளுக்கு அதுக்கு எவ்வளோ ஒரு அளவு தேவைப்படும் நம்மளுக்கு முன்னாடியே தெரியும். ஸோ அதனால் அந்த அளவுக்கு உண்டான தண்ணியை வந்து ஸ்டார்டிங்லேயே கொஞ்சம் ஊற்றிக்கலாம். ஏன்னா ரொம்ப கம்மியாக ஊற்றி நம்ம அந்த மாவை வந்து பிசைஞ்சோம் அப்படின்னா வந்து அது ரொம்ப ஹார்டாயிரும் அந்த மாவு. ஸோ அப்படி இல்லாமல் கொஞ்சம் நார்மலாக தேவையான அந்த தண்ணியை முன்னாடியே கொஞ்சம் ஊற்றிட்டு கொஞ்சம் உப்பு போட்டு பிணைஞ்சிக்கோங்க. நிறைய பேர் சுடு தண்ணி ஊற்றி பிணைவாங்க, தயிர் ஊற்றி பிணைவாங்க. சில பேர் வந்து நிறைய இது மாதிரிலாம் ஃபாலோ பண்ணுவாங்க. பட் இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு நான் சொல்ல வரல. பட் அதெல்லாம் வந்து இல்லாமலே கூட நார்மல் வாட்டர் வச்சே கூட எப்படி சாஃப்டாக செய்கிறது அப்படிங்கிறது தான் நான் இன்றைக்கி சொல்கிறேன் உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி நல்லா மாவை வந்து ஓரளவுக்கு லேசாக கையில் ஒட்டுற மாதிரி தான் இருக்கும். அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நீங்கள் வந்து இது மாதிரி பிணைஞ்சிட்டு அப்படியே வந்து ஒரு மூடி போட்டு அதை க்ளோஸ் பண்ணி வச்சுடுங்க. அட்லீஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ் ஆகுது. அதை வந்து அப்படியே ஒரு டிஸ்டர்ப் பண்ணாமல் அந்த 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 பவுல்லே வந்து அப்படியே வந்து ஒரு மூடி போட்டு மூடி வச்சுடுங்க. கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணலாம். இடையில நீங்கள் மசாலா கூட ரெடி பண்ணிக்கலாம் இல்லையா? ஆமாம், மூடி வச்சுட்டு ஒரு 10 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும். இதில் ஒரு அரை ஸ்பூன் மட்டும் உங்களுக்கு என்ன நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ நல்லெண்ணெயை தவிர்த்து வேறு எண்ணெய் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அதை யூஸ் பண்ணி கொஞ்சம் சாஃப்டாக அதை நல்லா பிணைஞ்சிட்டு நல்லா இப்போ பார்த்தீங்கன்னா கையில் ஒட்டாது. முன்னாடி பார்த்தீங்கன்னா கையில் ஒட்டியிருக்கும், இப்போ பார்த்தா கையில் ஒட்டாது. ஸோ இதுக்கு உங்களுக்கு தேவையான அளவு எவ்வளோ பெரிய பால்ஸ் வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் அதை வந்து உருட்டி வச்சுக்கோங்க. இப்போ வந்து சப்பாத்தி இதுதான் மெயினான விஷயம். நம்ம சப்பாத்தி எடுத்து ஃபஸ்ட்டு லேசாக மாவை தொட்டு ஒரு தடவை கொஞ்சம் இந்த அகலம் மட்டும் நீங்கள் வந்து பரப்பிக்கோங்க. அதில் வந்து லேசாக ஒரு சொட்டு எண்ணெய், ஒரு 2 சொட்டு போதும் போட்டு அதை நல்லா அப்படியே தடவி விட்டு அந்த மாவில் ஒரு தடவை முக்கி அப்படியே சும்மா அந்த இதை சுருட்டி விடுற மாதிரி அப்படியே சுற்றி இருக்கிறத மடக்கி திருப்பி ஒரு ரவுண்ட் ஷேப்பில் கொண்டு வந்துடுங்க. கொண்டு வந்து திருப்பி மாவில் நல்லா நினச்சி அதை வந்து நீங்கள் மறுபடியும் நல்லா பரத்தி விட்டுக்கோங்க. அது ரொம்ப நல்லா வரும். இந்த மாதிரி தான் இப்படி செஞ்சு வச்சிட்டிங்கன்னா அதுலேயே உங்களுக்கு தெரியும். சம்டைம்ஸ் அதை நீங்கள் பரத்திட்டு இருக்கும்போது ஒரு பபிள்ஸ் மாதிரி தெரியும் உங்களுக்கு தேய்க்கும்போது. ஸோ அதிலே நீங்கள் கண்டுபிடிச்சலாம். ரொம்ப அமுக்கியெல்லாம் தேய்க்கக்கூடாது. சாஃப்டாக ஹேண்டில் பண்ணி அந்த சாஃப்டாக அந்த சப்பாத்தியை நீங்கள் தேய்ங்க, நல்லா வரும் உங்களுக்கு. இதுக்கப்புறமா சுட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக வரும். நல்லா பூரி மாதிரி நல்லா பஃப்டாக வரும் உங்களுக்கு சப்பாத்தி. என்ஜாய்.